character, knowledge, confidence. SRK Higher Secondary School, KARIKALAMPAKKAM. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy. Very good evening to all the 11th standard students. Last class நம்ம மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் செட்ஸ் அண்ட் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்த்தோம். அதுக்கு உங்களுக்கு ப்ரீ குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் போர்ஷனாகவும் கொடுத்துருக்கோம். எல்லாருக்குமே ப்ரீ குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் வந்திருக்கும், போர்ஷனும் கொடுத்தாச்சு. கொஷின் பேப்பர் பேட்டர்ன் மாடல் எப்படி இருக்குன்றதையும் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் ஒன்ஸ் நான் அகைன் சொல்கிறேன், என்னென்ன பேட்டர்ன்லேருந்து எப்படி கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும், அந்த பேட்டர்னில் எது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அதே போல் சாப்டருக்குள்ளார எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸாக பார்க்க போகிறோம் அதையும் ரிவைஸ் பண்ணலாம். ஓகே, ஒன் டைம்ஸ் ரீகால் பண்ணுறதையும் செக் பண்ணிக்கிங்க, ரிவைஸ் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கும்போது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி சால்வ் பண்ணி ரெடி ஆகுங்க எக்ஸாமுக்கு. ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய கொஷின் பேட்டர்னில் பொறுத்த வரைக்கும் மேக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா 11th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு 50 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 50 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணால் 50 மார்க்ஸுக்கு ஃபஸ்ட்டு செக்ஷன் ஏ மொத்தம் 4 செக்ஷனாக பிரிச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு செக்ஷன் ஏல பார்த்தீங்கன்னாக்கா சூஸ். ஓகே, அப்போ சூஸில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணணுன்னா நீங்கள் 15 கொஷின் அட்டன் பண்ணணும். 1 to 15 கொஷின் இருக்கும். அந்த 15 கொஷினில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ரைட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா தட் இஸ் 15 மார்க்ஸ் வரும். 15 into 1 is equal to 15 மார்க்ஸ் கிடச்சிரும் உங்களுக்கு. இதில் கொஷின் பார்த்தீங்கன்னா ஷஃபிள் பண்ணாமல் 1, 2, 3 and so on நீங்கள் 15 வரைக்கும் கண்டினியூஸ் ஆர்டரில் ரைட் பண்ணுங்கள். இதில் ஷஃபிள் பண்ணி மிங்கிள் பண்ணி எழுதுறதோ அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஓவர் ரைட்டிங்கும் பண்ணக்கூடாது, அடித்து எழுதக்கூடாது, எதுவுமே பண்ணாமல் கரெக்டாக நீட்னஸாக ரைட் பண்ணுங்கள். அதே போல் 15 கொஷின் சூஸ்ன்னு சொன்னதுனால ஆப்ஷன் இருக்கும் A, B, C, D. இந்த 4 ஆப்ஷன்ஸில் தான் ஆன்சர் சூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருந்ததுன்னா ஏ எழுதிட்டு ஆன்சர் எழுதுங்க. பி கரெக்டாக இருந்துச்சுன்னா எந்த ஆப்ஷன் கரெக்டாக அந்த ஆப்ஷனை எழுதிட்டு ஆன்சரை ரைட் பண்ணுங்கள். இதே போல் டிட்டோவா. ஓகேங்களா? இது 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாடலில் தான் கொஷின் நம்பர் ரைட் பண்ணியிருக்கணும். அண்டு ஆல்சோ ஏபிசி என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அந்த ஆப்ஷன் எழுதிட்டு ஆன்சரை மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 மார்க் செக்ஷன், அதாவது உங்களுடைய செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸு, செக்ஷன் பி 2 மார்க்ஸு, அது பார்ட் 2ன்னு இருக்கும். அப்போ 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா 7 கொஷின்ஸ், அதாவது கொஷின் நம்பர் 16 to 22 வரைக்கும் இருக்கும். இதில் எனி 4 கொஷின். ஓகே, எனி 4 கொஷின்ஸ் வில் பி கொஷின் நம்பர் எது கரெக்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா 22 இஸ் கம்பல்சரி. 22 வந்து என்ன இருக்கும்னாக்கா கம்பல்சரி கொஷினாக இருக்கும். அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எப்படி சார் ரைட் பண்ணுறது? அப்போ 4 2s ஆர் பார்த்தீங்கன்னாக்கா 8 மார்க்ஸ் உங்களுக்கு இதில் கிடச்சிரும். 4 2s ஆர் 8 மார்க்ஸு. அப்போ எப்படி கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா 7 கொஷினில் 1 கொஷின் வந்து கம்பல்சரி அண்ட் ரிமைனிங் 6 கொஷின்லேருந்து நீங்கள் எத்தனை கொஷின் சூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா 3 கொஷின் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ டோட்டலாக சேர்த்தா 4 கொஷின்ஸ் வந்துடும். ஓகேங்களா? அப்போ எப்படி ரைட் பண்ணணும்னு புரியுதுங்களா? கம்பல்சரியை இன்க்ளூட் பண்ணி தான் 4 கொஷின்ஸ் வரணும். கம்பல்சரி இல்லாமல் நீங்கள் வந்து 4 கொஷின்ஸும் இது நான் இதிலே சூஸ் பண்ணிட்டேன் சார்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ஒரு கொஷின்ஸுக்குண்டான மார்க்கு ரெடியூஸ் ஆகிடும். ஓகேங்களா? அதனால் கம்பல்சரி கொஷினை சேர்த்து 4 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். புரியுதுங்களா? அண்டு செக்ஷன் சி பார்த்தீங்கன்னாக்கா செக்ஷன் சி ஆல்சோ சேம் டைப் ஆஃப் த டேர்ம், தேர்ட் பார்ட் இன் ஏ 3 மார்க் செக்ஷன். அப்போ 3 மார்க் செக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை கொஷின்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதே சேம் 7 கொஷின் 23 to 29 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? அகைன் சேம் அஸ் ஆல்சோ 4 3s ஆர் 12 மார்க்ஸ் இங்கே உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? இதுலேயும் எனி 4 கொஷின்ஸ் ரைட் வந்து கொஷின் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா இன் ஏ 29 is compulsory.
ஓகேங்களா 29 இஸ் கம்பல்சரி கொஷினாக இருக்கும் 29th கொஷினை கம்பல்சரியில் கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருக்கணும் அதே சேம் பேட்டர்ன் தான் 7 கொஷின்லேருந்து ஒரு கொஷின் சூஸ் பண்ணிப்பீங்க அது கம்பல்சரி கொஷின் அண்ட் ரிமைனிங் இருக்கிற 6 கொஷின்லேருந்து எத்தனை கொஷின் சூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 3 கொஷின் அப்போ டோட்டலாக 4 கொஷின்ஸ் உங்களுக்கு எழுதிடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா செக்ஷன் டி வாட் அபவுட் த செக்ஷன் டி பார்த்தீங்கன்னாக்கா இன் ஏ 5 மார்க்ஸ் செக்ஷன் 4th ஒன் பார்ட் 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கம்பல்சரி கொஷின் இருக்குது நீ 32 34 அப்போ 32 34 வரைக்கும் இருக்குது அப்போ 34 வரைக்கும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனி 3 கொஸ்டின் ஓகேங்களா அப்போ 3 கொஸ்டின் ரைட் பண்ண போகிறீங்க அப்போ தேர்ஃபோர் 3 5s are 15 உங்களுக்கு 3 5s are 15 மார்க்ஸ் கிடைச்சிடும் இதில் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் இதில் என்ன நம்பர் கம்பல்சரி பார்த்தீங்கன்னாக்கா கொஷின் நம்பர் 34 இஸ் கம்பல்சரி 34 இஸ் கம்பல்சரி கொஷினாக இருக்கும் அங்கே சொன்ன அதே சேம் ஃபார்மேட் இதில் 5 கொஷின்ஸ் இருக்குது 5 கொஷினில் வந்து ஒரு கொஷின் கம்பல்சரி ரிமைனிங் 4 கொஷின்லேருந்து 2 கொஷின் சூஸ் பண்ண போகிறீங்க அப்போ டோட்டலாக 3 கொஷின்ஸ் வந்துடும் உங்களுக்கு ஓகேங்களா இதுதான் கொஷின் பேட்டர்ன் நமக்கு கொடுத்துக்கிற கொஷின் பேப்பரில் ப்ரீ குவார்டர்லி எக்ஸாமினேஷனில் வில் பி ரைட் ஆன் திஸ் ஃபார்மேட் ஓகே அண்ட் ஆல்சோ நீங்கள் கொஷின் சூஸ் பண்ணும்போது எந்த கொஷின் சூஸ் பண்ணியிருக்கணும் அந்த கொஷின் நம்பரை கரெக்டாக ரைட் பண்ணிவிட்டு ஆன்சரை சால்வ் பண்ணுங்கள் கொஷின் நம்பர் போடலைன்னா மார்க் எக்கார்ந்த கொண்டும் கிடையாது அதனால் கொஷின் நம்பரை போட்டு அந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணுறதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எல்லா சம்ஸையும் முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக ரைட் பண்ணியிருக்கோமா எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோமான்றதை செக் பண்ணுங்கள் உங்களுக்கு டோட்டலாக 50 மார்க்ஸ் எல்லாருமே ஈஸியாக வாங்க முடியும் ஓகேங்களா திஸ் இஸ் ஃபார் கொஷின் பேட்டர்ன் ஃபார் உங்களுக்கு கொடுத்துக்கிற கொஷின் பேட்டர்ன் ஓகேங்களா இப்போ நம்ம சாப்டர் வைஸாக என்ன உள்ள ரிவைஸ் பண்ண போகிறோம்ன்றதை பார்க்கலாம் ஓகேங்களா சாப்டர் 1 வந்து உங்களுக்கு போர்ஷனாக கொடுத்துருக்கோம் அந்த சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா செட்ஸ் ரிலேஷன் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் ஓகேங்களா அதில் லேர்னிங் ஆப்ஜெக்ட்ன்றது உங்களுடைய சாப்டருடைய இன்ட்ரடக்ஷன் ஃபஸ்ட் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த சாப்டரில் என்னென்னலாம் நம்ம லேர்ன் ஆப்ஜெக்டிவ்ஸில் கற்றுருக்கோன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம்ஸை ரீகால் பண்ண போகிறீங்க இதை ரிவைஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாத்தையும் நம்ம ரீகால் பண்ணுறோம் உங்களுக்கு என்னென்னலாம் டிப்ஸோ அதே இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் சொல்கிறோமோ அது எல்லாத்தையும் மறுபடியும் ரீகால் பண்ணுங்கள் ரைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஹேண்ட் ரைட்டிங் நீட்னஸாக ரைட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா it lists one work out the many properties of sets and Cartesian product sets பற்றியும் Cartesian product பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம் அதே போல் கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் வேரியபிள் இன்டர்வல்ஸ் அண்ட் நெய்பர்ஹுட்ஸ் இதெல்லாம் பேசிக்காக டெஃபினேஷன்ஸில் கேட்கறதுக்கு உண்டான பாசிபிள் இருக்குது அதே போல் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ரிலேஷன்ஸ் கிரியேட் ரிலேஷன்ஸ் ஃபார் எனி ரெக்வயர்ட் டைப் நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெக்வயர்ட் டைப்புக்கு நான் ரிலேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணுறது ஃபங்க்ஷன்ஸ் இன் ஏ டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னலாம் பார்த்தோம் நீ elementary functions types of functions operation on functions including inverse of a bijective functions and identify இது நம்ம ஸ்பெஷல் கிராஃப் மட்டும் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம் அதே போல் visualize the sketch the graph for some relative complicated functions ஓகேங்களா இதெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம் இது வரைக்கும் நம்ம ரிவைஸ் பண்ணது எல்லாமே உங்களுக்கு தெரியும் செட்ஸ்னால் என்ன இருக்குன்றதை பார்த்துருக்கோம் அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு செட்ஸு இட் இஸ் எ செட் ஆர் நாட் எ செட்டுன்றதை தட் இஸ் பிலாங்ஸ் டு டஸ் நாட் பிலாங்ஸ் டு வில் பி கண்டைன் அபவுட் நேச்சுரல் நம்பருக்கு இம்ப்ராப்பர் சப்செட்டு ஈக்குவல் செட்டு இது எல்லாமே ஜென்ரலாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வரது எல்லாமே பாருங்கள் யூனியன் வந்தால் என்ன பண்ணணும் இன்டர்செக்ஷன் வந்தால் எப்படி எழுதணும் அண்ட் காம்ப்ளிமெண்ட் வந்தால் எப்படி எழுதணும் செட் டிஃப்ரென்ஸ் வந்தால் எப்படி ரைட் பண்ணணும் அண்ட் பவர் செட் வந்துச்சுன்னா எப்படி ரைட் பண்ணணும் அண்ட் ஆல்சோ வில் ரைட் ஆன் த சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா அந்த மாதிரி மாடலில் எழுதிட்டு வர்றது இந்த மாடலில் எல்லாத்தையும் கார்டினாலிட்டி ஆஃப் செட்ஸு ஃபைனைட் செட் இன்ஃபைனைட் செட்டு இதெல்லாம் ஒவ்வொரு கண்டிஷன்ஸாக பார்த்தோம் அதே போல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன்ஸில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா காம்படேட்டிவ் அசோசியேட்டிவ் என்னது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஐடென்டிட்டி இம்பார்ட்டன்ட் அப்சார்ப்ஷன் ஐடம்பொட்டன்ட்லாம் ஓகே இன்வர்ஸ்லாம் அந்த மாதிரி ஒவ்வொரு கண்டிஷன்ஸ் டிமார்கன்ஸ் லா சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அண்ட் யூனிவர்சல் செட்டு அண்ட் கார்டினாலிட்டி ஆஃப் செட்ஸு இது எல்லாத்தையும் கண்டிஷன்ஸில் நம்ம ஒவ்வொரு ரிசல்ட்லாம் பார்த்தோம் இதெல்லாம் பேசிக்காக 2 மார்க்ஸ் அண்ட் 1 மார்க்ஸில் வரும் ஓகேங்களா அண்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் பொறுத்த வரைக்கும் நீ செட்டை எப்படி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறது A, B நீ சச் தட் கண்டிஷன்ஸில் ஆர்டரில் எடுக்கிறது அந்த ரிசல்ட்டு அண்ட் ஆல்சோ வில் பி கால்குலேட் அபவுட் இன் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் எதெல்லாம் நமக்கு கண்டிஷன்ஸில் வரும் இது ஈஸியாக பாசிபிள் பவர் செட்டில் எப்படி எழுதுறது நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துருக்கோம் அதையும் ரீகால் பண்ணிக்கிங்க ஓகேங்களா அண்ட் கார்டினாலிட்டி ஆஃப் செட்ஸில் யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் செட்ஸ் வில் பி கண்டிஷன் அபவுட் வென் டயக்ராம்ஸில் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதும் அண்ட் ஆல்சோ ப்ராப்ளம்ஸ் ஓரியன்டாக ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதும் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா
நீ prove that the conditions இந்த மாதிரி கொடுத்திருந்தானா இதையும் எப்படி prove பண்ண will be use the subset of the conditions யூஸ் பண்ணி associative property and intersection of the property condition யூஸ் பண்ணி அப்ளை பண்றது. And also number of sets will be considered, the two sets will be condition about it is equivalence to whatever it will be considered. And also power set of A எப்படி find out பண்றது இது எல்லாத்தையுமே recall பண்ணிருக்கோங்க, அது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணேன். These also important questions. இதுவும் this form is also important question. And also next one பாருங்க, you find the values of m and k in terms of whatever will be here. K will be m and k will be elements. Total number of subsets of the first set is 112, more than that of the second set. Find the values of m and k. இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு it is a question ல 2 மார்க்ல கேட்கிறதுக்கு possible. Okay. And also next one important for this is also same. நீ கண்டிஷன்ஸ்ல ஒன்னு கொடுத்திருப்பாங்க, அதை நீங்க என்ன பண்ணா ஃபைண்ட் பண்ணி வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லணும். ஓகேங்களா, அதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்லேயே வில் யூஸ் த சிமெட்ரிக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதனுடைய வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. நெக்ஸ்ட் பவர் செட் ஆஃப் த டேர்ம்ஸ் வில் பி ஃபைண்ட் அவுட் த வேல்யூ. It will be complete about this is for also important 2 mark question. And exercise 1.1ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஹோம்ஒர்க் சம்ஸ் சொல்லியிருக்கோம். என்னென்ன ஹோம்ஒர்க் சம்ஸ் கொடுத்தோமோ அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணுங்கள். This part is also very important 2 mark question. ஓகே, அதை 2 மார்க்ஸில் ரீகால் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன செக்ஷன்ஸ் எல்லாம் ஹோம்ஒர்க்ஸாக கொடுத்தோமோ எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகே. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஒன் டாபிக் அபவுட் இன் 2 மார்க்கில் டெஃபினிஷனாக கேட்பாங்க. கான்ஸ்டன்ட், வேரியபிள், இன்டர்வல்ஸ், நெய்பர்ஹுட்ஸ். ஓகே, டெஃபினிஷன்ஸ் எல்லாத்தையும் படித்து ரைட் பண்ணுங்கள். அது நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். டிபெண்டன்ட் வேரியபிள்னா என்ன, இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னா என்ன, ஓகே, அந்த ஆர்டரில் நல்லா ரீகால் பண்ணி ரைட் பண்ணுங்கள். ஓகே, டெஃபினிஷன்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு பேஜ் ஓரியன்டாகவே இருக்குது பாருங்கள். இன்டர்வலுடைய டெஃபினிஷன் அண்டு இன்டர்வலோட டெஃபினிஷன்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்வல், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்டர்வல் நீ ஃபைனைட் அண்ட் இன்ஃபைனைட்டில் பிரிக்கும் போது நீ டயக்ராமேட்டிக் ஓரியன்டாக சொல்கிறது, ரெப்ரசன்டேஷன் பண்ணுறது, செட் ரெப்ரசன்டேஷன் பண்ணுறது, எது இன்க்ளூடிங் எது நாட் இன்க்ளூடிங் அண்ட் திஸ் ஆர்டரில் ஃபாலோ பண்ணுறது. அண்ட் ஆல்சோ நெய்பருடைய டெஃபினிஷன் கேட்பாங்க. டெலிட்டட் நெய்பர்ஹுட் என்னென்னு கேட்டாங்கனாக்கா வில் பி ரைட் ஆன் த டேர்ம். ஓகே, திஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் 2 mark question. ஓகே, அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஒன் டாபிக் அபவுட் ரிலேஷன். ரிலேஷன்ஸ் மீன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு என்ன ரிலேஷன்ஸில் அப்ளை பண்ண போகிறோம், என்னென்ன கிரிப்டோகிராஃபி. அப்போ கிரிப்டோகிராஃபினா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இன் கண்டிஷன்ஸ் அபவுட் இன் டெக்னீஷியன் ஆர் சைபர்ஸ் டு எசென்ஷியல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மிலிட்ரி, எந்த இதெல்லாம் அதிகமாக மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணுறது கிரிப்டோகிராஃபி. இனி எந்த இடத்துல பாசிபிளாக கண்டிஷன்ஸில் யூஸ் பண்ணுறாங்கன்ற கொஷின்ஸ்லாம் வர்றோம். ஓகே, அடுத்ததாக நீ கண்டிஷன்ஸ் அபவுட் நீ ஜாமெட்ரிக் ஓரியன்டாக இல்லுஸ்ட்ரேஷனில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இனி ஜாமெட்ரிக் ரெப்ரசன்டேஷனில் இது ஸ்ட்ரெயிட் லைன், எது இனி நாட் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன், இட் இஸ் ஏ பர்ஃபெக்ட் என்ன பேரபுலா அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி சொல்கிறது. இட் இஸ் ஆல்சோ ஃபைண்ட் அவுட் த ப்ராப்ளம்ஸ். இனி டயக்ராமேட்டிக் ஓரியன்டாக கொடுக்குறத ரீகால் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ டெஃபினேஷன் ஆஃப் ரிலேஷன். டெஃபினேஷன் ஆஃப் ரிலேஷன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்படி ரிலேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணுறது, அதுக்கு என்ன இதெல்லாம் வந்து ஃபைன் பண்ணுறாங்க. நீ கண்டிஷன்ஸ் ஆஃப் த ரிலேஷன் ஃபார் வில் பி A, B, I and B, any two non-empty sets, a relation R from A to B is defined as a subset of the Cartesian product of A and B. Symbolically, relation C is subset of the A Cartesian product B in order write பண்ணணும். ஓகேங்களா, அந்த ஆர்டரில் இருக்கிறதையும் பார்த்துங்க. And also next example domain, range and a codomain எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. these are types of relations எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க. டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இனி மேத்தமெட்டிக்கல் ஓரியன்டாக சொல்லியிருப்பாங்க பாருங்கள். இனி டெஃபினிஷன்ஸ் ஆஃப் த டேர்ம் ரிலேஷன்ஸில் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ், இது இஸ் கால்ட் ஆஃப் பேசிக் ரிலேஷன் சொல்லுவாங்க. இந்த 3 இதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுனாக்கா ரிலேஷன்ஸ் இஸ் கால்ட் அபவுட் பேசிக் ரிலேஷன்ஸ். இது 1 மார்க்கில் ஆர் 2 மார்க்கில் கேட்கலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நீ டெஃபினேஷன் ஆஃப் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸ். ஓகே, இந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ரைட் டவுன் த டேர்ம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங். இட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த டேர்ம்ஸ். பேசிக் ரிலேஷன்ஷிப் இன் ஏ டிஃப்ரெண்ட் ஃபார்ம் கேட்டாங்கனாக்கா வில் பி ரைட் டவுன் த திஸ் மெத்தட். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் ரைட் பண்ணி ஆகணும். புரியுதுங்களா? பேசிக் ரிலேஷன்ஸ்னு கேட்டாங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்மில் கேட்டாங்கனாக்கா வில் பி ரைட் ஆன் த 2 marks ஆர் 3 marksல எதில் கேட்குறாங்களோ வில் பி கம்ப்ளீட் அபவுட் திஸ் ஃபார்மேட். ஓகே, அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா
in a example of the terms கொடுத்திருப்பாங்க in a basic relations verify பண்ண சொல்லிருப்பாங்க 3 mark questions-ல கேட்கக்கூடிய questions ஓகேங்களா and also next one பாருங்க in a 4 types of the terms கொடுத்துட்டு அதில் எது ரிஃப்ளெக்சிவ் சாட்டிஸ்ஃபை அது இல்லைன்னா எது அப்ளை பண்ணால் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும் அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் symmetric transitive in an equivalence relation அதை பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் ரீகால் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த பேசிக் மாடலில் எக்ஸாம்பிள் சம்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் எக்ஸசைஸ் சம்ஸ் ஆல்சோ சேம் ஒர்க் அவுட் அபவுட் ஓகே அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த நெக்ஸ்ட் ஒன் ஃபார் எக்ஸாம்பிள் 1.12 let A in terms of construct on the following types ன்னு சொல்லிட்டாங்க இந்த டைப்ஸில் கொடுத்துட்டு உங்களுக்கு அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு கண்டிஷன்ஸ் கேட்டிருப்பாங்க அந்த கண்டிஷன்ஸை எப்படி ப்ரூவ் பண்ணுறது இது ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட்டை ரைட் பண்ணியிருப்பீங்க அதையும் இன்க்ளூடிங் த டேர்ம்ஸ் எப்படி ஃபார்மேட்டில் ரைட் பண்ணுறதுன்றதையும் சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ் ஓகே அண்ட் ஆல்சோ important another one questions for in a set of integers define m or n is m minus n is multiple of 12 prove that r is an equivalence relation ன்றதை proof பண்ணி சொல்றது ஓகேங்களா equivalence relation ன்றதை proof பண்ணி சொல்றது will be considered about okay and next definition of the terms and also inverse உடைய definition கேட்டாங்கன்னா ரைட் பண்ணுங்க ஓகேங்களா next exercise 1.2ல இது is based same model type of the questions இருந்துச்சுனாக்கா அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் என்னென்ன உங்களுக்கு ஹோம் ஒர்க் சம்ஸ் கொடுத்தனோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி ரிவைஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேங்களா அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஒன் டாபிக் அபவுட் ஃபங்க்ஷன்னா எப்படி இருக்கும் ஒன்று செட்ஸ் இருக்கணும் அந்த ரிலேஷன்ஸ் இருக்கணும் அப்போ தான் என்னால் ஃபங்க்ஷன்ஸுக்குள்ளார போக முடியும் ஓகேங்களா ஒரு ரிலேஷன்ஸ் இருந்தால் தான் என்னால் ஃபங்க்ஷன்ஸுக்குள்ளாரே போக முடியுன்றது ஜென்ரல் டாபிக் அபவுட் அதனுடைய பேசிக் டெஃபினிஷன் ஆஃப் த டேர்ம்ஸ் டிஃபைன் ஃபங்க்ஷன் கேட்கலாம் ஓகேங்களா அப்போ டிஃபைன் ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா வில் பி ஃபாலோ திஸ் டைப் ஆஃப் த டெஃபினிஷன் ஆஃப் த டேர்ம்ஸ் இது 2 மார்க்ஸில் கேட்குறது அதே போல் டெஃபினிஷனில் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்தவரையும் கேட்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா டொமைன் ப்ரீ டொமைன் கோடொமைன் அண்ட் இமேஜ் ப்ரீ இமேஜ் ரேஞ்ச் ஓகே அந்த இதெல்லாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிவன் கண்டிஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க அது எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணுங்கள் இந்த டாபிக் ஓரியன்டாக எல்லாத்தையுமே இருக்கிறது எல்லாத்தையும் ரீகால் பண்ணுங்கள் மோஸ்ட் ஆஃப் டெஃபினேஷன்ஸ் எல்லாத்தையும் படித்து ப்ராக்டிஸ் பண்ணி ரைட் பண்ணுங்கள் ஓகே ஏன்னா டெஃபினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் புக்கில் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கோம் அதை தான் ரைட் பண்ண போகிறீங்க ஓகே அண்ட் ஆல்சோ next topic of the term ways of representation of functions in a tabular representation of functions இருக்கு graphical representation of functions இருக்கு அந்த ஆர்டரில் எப்படி ஃபாலோ பண்ணுறது டாபிக் அனாலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஓரியன்டில் கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா பேசிக் கொஷின்ஸ் இன் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் அந்த மாடலில் கேட்குறாங்கனாக்கா வில் பி சால்வபிள் ஃபாலோ த மெத்தட் ஓகே and also this is a follow the method எந்தெந்த ரிசல்ட்டுக்கு நம்ம என்னென்ன மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம் நீ ஃபங்க்ஷன்ஸ் இருந்ததுன்னா மைனஸ் எக்ஸ் மாடல்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வச்சு யூஸ் பண்ணி சொல்கிறது ஓகேங்களா அது கிராஃப் ஓரியன்டாக கேட்டாங்கன்னா கிராஃபில் இந்த மாதிரி டயக்ராம் ஓரியன்டாக சொல்லிடலாம் நீ வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் எதுக்கு கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிராஃபில் இன்டர்செக்டிங் அட் ஒன்லி ஒன் பாயிண்டில் எனக்கு ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் இன்டர்செக்டிங் ஆச்சுன்னா இந்த கிராஃப் இஸ் ஏ function ன்னு சொல்லிக்கலாம் it is a function or not a function ன்றதை வெரிஃபை பண்ணுறதுக்கு we use the help of the vertical line test okay அதுதான் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க அண்ட் சம் எலிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா இங்கே என்ன இருக்கோ அதே சேம் as the functions of the terms அப்போ மேப்பிங் about the a tends to a and b tends to b c tends to c it is called about identity it is denoted by ix ன்னு சொல்லலாம் இல்லைனா i ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அண்ட் ஆல்சோ புரியுதுங்களா இது அதே போல் மாடுலஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷன்ஸ் மாடுலஸ் ஃபங்க்ஷன்ஸ்னால் மாடுலஸ் ஆஃப் த டேர்ம்ஸ் வில் பி கன்சிடர்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் ஜீரோ இட் இஸ் லெஸ் தென் கண்டிஷன் greater than condition near modulus of x will be considered about the terms that is equals to minus x plus x it is a less than or equal to 0 இந்த மாதிரி இது இந்த கண்டிஷன்ஸில் ரைட் பண்ணுறது அதுக்கு டயக்ராமேட்டிக் ஓரியன்டாக போகும்போது that will be representation of the given curve okay in a greatest integer function and smallest integer function cell functions step functions ன்றதை அந்த ஆர்டரில் சொல்லுவாங்க ஓகேங்களா cell functions and step functions in a cell functions denoted by in this ஆர்டரில் இருக்கும் and step function will be considered about this model of the terms it will be taken about the values of it is a consider the values okay and also next one topic about the term type of functionsல பார்த்தீங்கன்னா
இது உங்களுக்கு 1 மார்க் அண்ட் 2 மார்க் 5 மார்க்கில் எல்லாமே கேட்பாங்க. 1-to-1 ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ். அப்போ 1-to-1 ஃபங்க்ஷன்ஸ் ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது? எனக்கு only one image will be considered about the terms. Okay, unique image is called about one function சொல்லிக்கலாம். ஓகேங்களா? on to functions will be there is no element in a codomain. அதாவது எம்டியாக இருக்காமல் கோடொமைனில் எந்த ஒரு எலமெண்ட்டுக்கோ மேப்பிங் இல்லாமல் இருந்துச்சுன்னா it is a on to function சொல்லிக்கலாம். ஓகேங்களா? புரியுதா? அப்போ therefore அதுக்கு definitions of the terms கொடுத்துருப்பாங்க, அதையும் ரீகால் பண்ணுங்கள். 1-to-1 and on to functions of the definition and also range of the functions எப்போ கிடைக்குன்னா அப்ளை பண்ணும்போது எனக்கு ரிசல்ட் ஆஃப் த வேல்யூஸில் கிடைக்கிறது தான் ஆன் டு ஃபங்க்ஷன்ஸில் என்ன மேப்பிங் ஆகிருக்கு அதுதான் எனக்கு ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன் ஃபங்க்ஷனுக்கு அனதர் நேம் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டிவ், ஆன் டுக்கு அனதர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா சப்ஜெக்டிவ் அண்ட் போத் ஒன் அண்ட் ஆன் டு என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பைஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? and also will be considered the check whether the following இந்த மாதிரி கொடுத்துட்டு it is a 1-1 ஃபங்க்ஷனா இல்லையான்றதை வெரிஃபை பண்ணுறது 2 மார்க் கொஸ்டின் ஆர் 3 மார்க் கொஸ்டினில் கேட்குறதுக்கு பாசிபிள். ஓகேங்களா? and also check whether the one of the terms 1-to-1ness and on-to-ness கொடுத்துருப்பாங்க. will be considered the result of the terms we applying the following the method of the terms that is will be considered the 1-to-1ness and on-to-nessன்றதை ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். ஓகேங்களா? check the following method of the term. And also another one question for check whether the following are the same as 1-to-1ness and on-to-ness will be considered 1/x and 1/x கொடுத்துருக்காங்க. இது without 0 and 0 is not including. ஓகே, அந்த ஆர்டரில் எடுத்து வெரிஃபை பண்ணி ஃபாலோ பண்ணுறது. ஓகேங்களா? It is also important 3 mark question. என்ன 3 mark questions பார்த்தீங்கன்னாக்கா if r tends to -1, on tends to r is defined by f of x is equal to x divided by x square minus 1. Verify the following whether f is a 1-to-1 or not. 1-1 இருக்கா இல்லையான்றதை நம்ம ப்ரூஃப் பண்ணி சொல்லணும். ஓகேங்களா? அப்போ நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்கு will be considered about f of x is equal to f of y. Then will be considered taken about. There will be proof of the result will be taken. Then it is a not 1-to-1ன்றதை ப்ரூஃப் பண்ணியிருப்போம். அதே மாடலில் பேஸ் பண்ணி வர கொஷின்ஸ் ப்ரீ இமேஜஸ்ன்னு கேட்டிருந்தாங்கனாக்கா அதை ப்ரீ இமேஜஸ் யூஸ் பண்ணி will be find out the values. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் 2 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின் 2x கியூப்னு கேட்டதுன்னா அதனோட இன்டர்வல் ஆஃப் த டேர்ம். ஓகே, இட் இஸ் எஃப் இஸ் அன் ஆன்டுன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் எஃப் பின்னு கேட்டிருப்பாங்க. அப்போ செக் வெதர் த ஃபாலோயிங் எக்ஸ் மாடல் ஹரிசாண்டல் டெஸ்ட் யூஸ் பண்ணுறது, அது இன்டர்செக்ஷன் ஆஃப் த டேர்ம்ஸ் வில் பி யூஸ் பண்ணும்போது எனக்கு கர்வ் இன்டர்செக்டிங் அட் 1 பாயிண்டில் இன்டர்செக்டிங் ஆச்சுன்னா இட் இஸ் கால்ட் அபவுட் ஃபங்க்ஷன். 2 பாயிண்ட் ஆர் 3 பாயிண்ட்ஸில் இன்டர்செக்டிங் ஆச்சுனாக்கா டஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அதே போல் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆல்சோ வாட் அபவுட் த இம்பார்ட்டன்ட் ஃபார் 3 மார்க் கொஷின்ஸ் ஆர் 2 மார்க் கொஷின்ஸில் கேட்கக்கூடிய லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன் ஃபார் த ரியல் வேலிட் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி லார்ஜஸ்ட் பாசிபிள் கண்டுபிடிது ரூட் ஆஃப் த வேல்யூஸில் கேட்குறதுக்கு பாசிபிள் கொஷின். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா டொமைன் அண்ட் ரேஞ்ச் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுற கண்டிஷன்ஸ். ஓகேவா? டொமைன் அண்ட் ரேஞ்ச் இந்த மாதிரி மாடலில் இருக்கிற கொஷின்ஸையும் ரீகால் பண்ணிக்கிங்க. இன் யூ கன்சிடர் த டேர்ம்ஸ் வில் பி ஃபாலோயிங் மெத்தட். ஓகே, என்னென்ன மெத்தடில் இருக்கிறது இது எக்ஸசைஸ்லேயே இருக்குது, எக்ஸசைஸ் சம்ஸில் இருக்கிறதையும் ஃபாலோ பண்ணி சொல்லுங்கள் ஆன்சர். இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஒன் ரேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இதுக்கும் இன்டர்வல் ஆஃப் த டேர்ம்ஸ் வில் பி கன்சிடர். ஓகே, and the last one important one for root of the values. Find the largest possible domain for the real valued functions given by f of x is equal to root of the terms in the order la கொடுத்திருந்தானா அதுக்கு என்னது real valued functions யூஸ் பண்ணி will be considered about the interval of the terms. எதுக்குள்ள எது intervals find out பண்றது will be follow the method. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே புரியும். அதுக்கு அடுத்ததாக பார்க்க போகிற டாபிக் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது தான் ஆப்ரேஷன் ஆன் ஏ ஃபங்க்ஷன்ஸ். எப்படி காம்போசிஷன் ஃபங்க்ஷன்னா என்ன, காம்போசிட் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ் உள்ளார வருது, அதை பற்றி தான் பார்த்தோம். ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு கொஷின்ஸில் கேட்பாங்க. ஓகேங்களா? வாட் அபவுட் த டிஃபைன் காம்போசிஷன் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா வில் பி ரைட் ஆன் த டேர்ம். ஓகே, நெக்ஸ்ட்டு 2 செட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த 2 செட்டை கொடுத்துட்டு ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் அண்ட் எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்கனாக்கா will be calculate about f composite of g and g composite of f.
F and G domain the terms will be considered. Domain of F is equal to 2, 4. That domain of G consider about 2, 3, 4. And the range of G contains about 1, 2. Okay, repeated is not allowed. Another will be taken about. Will be considered the two following method of the term. Okay, and also fractions and composite functions la apply panni eppadi find out pandrathu and domain use panni composite functions la G composite of F and F composite of G eppadi calculate பண்ணிருக்காங்க. இது எல்லாமே பேசிக் ஆன क्वेश्चंस. எல்லாமே 2 mark 3 markல கண்டிப்பா கேட்பாங்க. will be work out about. Okay, and also this is also very important question. Okay, show that the statement in if F is considered about the 1 to 1 are not true. Okay, therefore then will be considered the picture oriented. It will be considered the term will be true. No, it is not true under statement la follow பண்ணி சொன்னாலே உங்களுக்கு full mark கிடைச்சிரும். ஓகேங்களா? It is 5 mark question. 5 mark questions la வந்து பாத்தீங்கன்னாக்கா let f and g be tends to r tends to r functions defined as the functions of both f of x and g of x. Find f composite of g. Above mod x என்றதுனால first mod x will be taken about the terms. Okay, அதே போல g of x க்கும் இங்க mod x னு இருக்கு and positive and negative values எடுத்து இன்டர்வல்ல பிரிச்சு எழுதிக்கலாம். அதுக்கு அப்புறம் இங்க conditions of the terms என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா அதனுடைய composite functionsல satisfy ஆகுதான்றதை செக் பண்ணி சொல்லிக்கலாம். Therefore that is will be considered the 3x for all x னு சொல்லி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிடுது. நெக்ஸ்ட் inverse of a function. Inverse of a functionsல பாத்தீங்கன்னாக்கா functionsக்கு எப்படி inverse find out பண்றது? f composite of f is a function from x tends to y and be a function bijection இருந்துச்சுனா then the function g வந்து y tends to x is defined by g of y equal to x. If f of x equal to y is called the inverse of f and is denoted by f inverse னு சொல்லி முடிச்சுக்கலாம். அது invertible क्वेश्चनல எனக்கு invertible னு கேட்டாங்கன்னா we will be write on the definition. Okay, next rule for inverse to the functions about every rules of follow பண்றது அந்த மெத்தட் கொடுத்திருக்காங்க. In this problem is also 5 mark question. Method 1 method 2 ரெண்டு மெத்தட் இருக்கு. அந்த ரெண்டு மெத்தட்ல எதை நீங்க ஃபாலோ பண்றதால யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கங்க. எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த மாடலை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? and also algebra functionsல definitions ல பாத்தீனா addition subtraction multiplication and product of the values ல வந்துச்சுனா will be follow the method. Okay, and some special functions la பொறுத்த வரைக்கும் polynomial function and linear functions யூஸ் பண்ணி non linear functions எப்படி வருதுன்றதை linear function non linear functions will calculate about. Okay, exponential function, reciprocal functions and odd functions, even functions. Odd functions, even functions எப்படி calculate பண்றது? This type also same important one. அதையும் பார்த்துங்க. நீ எக்ஸசைஸ் 1.3 will be என்ன சம்ஸ் ஹோம்ஒர்க் சம்ஸ் கொடுத்தோமோ அது எல்லாத்தையுமே ரீகால் பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள். will be ஃபாலோ பண்ணி எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியஸ்ட்டு மெத்தடில் உங்களுக்கு எல்லாமே ஃபுல் மார்க்ஸ் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், இதுவரையும் நம்ம பார்த்து எல்லாம் ரிவைஸ் பண்ணது எல்லாத்தையும் ரீகால் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணதையும் என்ன பண்ணுங்கன்னா வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்பேன் அதை மோஸ்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீட்டில் ரைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ எல்லாருமே ஃபுல் மார்க்ஸ் வாங்கணும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புக்கில் அந்த சாப்டரோட எண்ட் ஆஃப் த டேர்மில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. எல்லாத்தையும் நல்லா ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே 50 out of 50 வாங்கணும். Okay, wish you all the best. Thank you to all. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. It's the friend to see the culture. Lovely teachers and promise them. What's the culture we will start them. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1 Maths, Physics, Chemistry, Biology. Group A2 Maths, Physics, Chemistry, Computer Science. Group A3 Economics, Accountancy, Commerce and Computer Science. SRK Higher Secondary School, 45/7, Billianur Main Road, Karikalampakkkam, Puducherry 7.
Contact 0413 2665 755.